வணக்கம்ங்க. புத்தரும் புத்தரோட சீடர்களும் வழியில ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. சீடர்கள்ட்ட போயிட்டு இருக்கும்போது புத்தரை பார்த்தோம்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, புத்தர் வராருன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட கையில கிடைச்ச பழம், அவங்க கையில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே எல்லாத்தையும் புத்தர் வாங்கி வச்சுக்குவாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் வழி நெடுக்க போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் புத்தரை ரொம்ப அசிங்கமா திட்டிகிட்டே வருவான். திட்டிகிட்டே வந்தோன்னா அவனுக்கும் எவ்வளவு தொண்டை வலிக்கிற வரைக்கும் திட்டிகிட்டே வருவான். புத்தரோட சீடர்கள் கேட்பாங்க, ஏங்க உங்களை இவ்வளோ பேச்சு பேசுனா நீங்க கோவப்படாம அமைதியா நடந்து போயிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னா புத்தர் சொல்லுவாரு, அவன் இப்ப நான் எல்லாரும் பொருள் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டான். ஆனா அவன் திட்டுனதை நான் வாங்கிக்கல. அப்ப பொருள் கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டா அது எனக்கு சொந்தம், அவன் திட்டுனதை நான் வாங்கிக்கல, அதனால அந்த திட்டம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாத்விகமாக அமைதியா நடந்து போயிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மள ஒருத்தவங்க கடுமையா திட்டுனாலோ அவமானப்படுத்தினாலோ அதுக்காக நம்ம வருத்தமே படக்கூடாது. ஏன்னா கடுமையா திட்டுனா அது அவங்களுக்கு தான் சொந்தம், அதை நம்ம கேட்டா